அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பெரும்பாலும் குப்பை மேடுகள்லையும் அதிகமாக குப்பை படர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வளரக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம் செந்தொட்டி அப்படிங்கிறது அதற்கு பெயர். இந்த செந்தொட்டியோட இலைகள் பார்க்கும்போது ரொம்ப அழகான முட்களை போலவே ஒரு அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய இலைகளை கொண்டிருக்கும். அந்த இலைகள் ரொம்ப முற்றும் போது அந்த இலைகளுடைய மெச்சூர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் சிவப்பு கலர்ந்த பச்சை நிறமாக அந்த இலைகள் மாறி உதிரும். அதனால் இதற்கு செந்தொட்டி அப்படிங்கிறது பெயர். இந்த செந்தொட்டியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பெருங்குடல் மற்றும் மலப்பை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய உலக சுகாதார நிறுவனத்துடைய ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, பெருங்குடல் மலப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக காரம் சாப்பிடக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு வரும் அப்படிங்கிறது ஒரு அறிக்கை. இரண்டாவது, மலச்சிக்கல் அப்படிங்கிறது பொதுவாக டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய சூடு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வரும். அதனாலேயே அவர்களுக்கு மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஒரு அறிக்கை. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே காரமும் அதிகமாக சாப்பிடுவோம், அதே நேரத்தில் இங்கே கோடை காலமும் வெப்பமும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையிலேயே நிறைய பேருக்கு இங்கே மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போதே அதிகப்படியான உணவுகளை உட்கொள்வது, நீர் சரியாக அருந்தாமல் இருப்பது, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகளை செய்யும்போது நமக்கு அதுவே மூல நோயாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு இந்த செந்தொட்டியை பொறுத்தவரையிலும் இது இந்த மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த அருமருந்து என்றால் அது மிகையாகாது. ஏன்னா இன்றைக்கு எல்லாம் என்ன பண்ணோம்னா, மூல நோய் அப்படின்னோடனே உடனே அறுவை சிகிச்சை செய்து விடுகிறோம். ஆனால் மூல நோய் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பக்கவிளைவு என்ன என்றுன்னு கேட்டிங்கன்னா சோரியாசிஸ் நோய். ஏன்னா இன்றைக்கு சோரியாசிஸ் இருக்கக்கூடிய ஒரு 100 பேரையாவது நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவர்களுக்கு மூல நோய் இருந்ததா, மூல நோய் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சையை அவர்கள் செய்து கொண்டார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தது 30 பேராவது ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூல நோய் அறுவை சிகிச்சையோட மிகப்பெரிய பக்க விளைவு சோரியாசிஸ் நோயாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த செந்தொட்டி. பொதுவாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் மூல நோய்க்கு ஒரு 40 நாள் சிகிச்சை கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செந்தொட்டியோட இலையை அரைத்து எடுக்கின்ற சாறு அதை பாலில் இட்டு காய்ச்சி அந்த பால் தயிராக்கப்பட்டு அந்த தயிரிலிருந்து எடுக்கக்கூடிய மோர் மற்றும் வெண்ணெய், அந்த மோரை தினமும் 200 மில்லி மருந்தாக உள்ளுக்கு உட்கொள்ளவும், அந்த வெண்ணெயை மூல நோய் இருக்கக்கூடிய இடங்களில் வெளி மூலமாக இருந்தால் வெளியில் தடவணும், உள் மூலமாக இருந்தால் வெறும் அந்த மோரை மட்டும் சாப்பிடணும். இது ஒரு 40 நாள் சிகிச்சையாக தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, சிறிது சிறிதாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மூல நோய் அந்த வீக்கம் குறைந்து அது அப்படியே சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மூல நோயை பொறுத்தவரையிலும் அது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு வளர்ச்சி இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய தசையில் ஏற்படுகின்ற ஒரு அழற்சி தான். அந்த அழற்சிக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் அந்த அழற்சிக்கு தேவையான இறுக்கமும் அந்த இடத்தில் போகும்போது ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த நோய் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, மூல நோய்க்கு பிறகு ஆண்களை அதிகமாக தாக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, 50 வயதுக்கு மேலே குறிப்பாக வருகின்ற பிரச்சனை இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனை. என்ன ஆகும்னா, அவர்களுக்கு சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். சிறுநீர் கழிக்க போனாலும் ரொம்ப முக்கி போனால் மட்டும்தான் சிறுநீர் போகின்ற ஒரு சூழல் இருக்கும். சிறுநீர் போகும்போது பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக போகும். ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அல்லது இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். சிறுநீர் கழித்த பின்பு கூட அந்த சிறுநீர் முழுமையாக கழிக்காதது போல ஒரு நிலைமை ஏற்படலாம். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீர் பை அடியில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனை சரியாக கவனிக்கப்படாமல் விட்டால் நாளடைவில் அது ப்ராஸ்டேட் கேன்சராக கூட மாறுகின்ற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சி முடிவுகள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் பிரச்சனைக்கு மிகச்சிறந்த தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த
செந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொடி. பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செந்தொட்டியை எரித்து எடுக்கின்ற அந்த ஒரு சாம்பல், அதை தண்ணீரில் இட்டு காய்ச்சி மீண்டும் அதை கொதிக்க வைத்து பதப்படுத்தி எடுக்கின்ற அந்த வெண்ணிறமான ஒரு பொடி, அதை தினமும் 100 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து அதை சிறிதளவு வெண்ணெயில் கலந்து தினமும் சாப்பிட வேண்டும். இதை ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே அந்த ப்ராஸ்டேட்டில் ஏற்படுகின்ற அந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி விகிதம் சிறிது சிறிதாக குறைவதோடு மட்டுமல்லாமல் ரொம்ப வேகமாக அது மாற்றம் அடைகிறதையும் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் ப்ராஸ்டேட் சர்ஜரி செய்து கொண்ட பிறகு கூட சில நேரங்களில் அவங்களுக்கு சிறுநீர் கழிக்க முடியாத சூழல் இருக்கும். அவர்களுக்கு கூட இந்த செந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொடியை வெண்ணெயில் கலந்து சாப்பிட்டாலே அந்த சிறுநீர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த சிறுநீர் மற்றும் மலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அதாவது சிறுகுடலும் பெருகுடலும் சந்திக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய கிரகணி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த கிரகணியோட முக்கியமான வேலை என்னன்னா, வயிற்றிலிருந்து வருகின்ற அந்த உணவை சிறுகுடலில் நிறுத்தி வைக்க வேண்டியது இந்த கிரகணியோட வேலை. அப்போதான் என்ன ஆகும்னா, அந்த இடத்துல உணவு ஒரு அரை மணி நேரம் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உறிஞ்சான்கள் என்ன பண்ணோம்னா, அந்த உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முழுமையாக உறிஞ்சும். அது முழுமையாக உறிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா, அந்த வால்வு மாதிரி உள்ளது ஓப்பன் ஆகும். அப்போ அங்கே இருக்க உணவு மூவ் ஆகி பெருங்குடலுக்கு போகும். இப்போ நிறைய சரியான உணவு பழக்கம் சரியில்லாத ஒரு காரணத்தினாலேயும், அதிகப்படியான மது அருந்தக்கூடியவர்கள், அதிகப்படியான காரம் அருந்தக்கூடியவர்கள், உடற்பயிற்சி இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அது அந்த கிரகணி வால் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது போய் அப்படியே குடலில் சேர்ந்து குடலில் இருக்கக்கூடிய அந்த சிறுகுடலில் தங்க வேண்டிய உணவை ரொம்ப வேகமாக பெருகுடலுக்கு தள்ளுறதுனால உணவு உண்ட உடனேயே மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 முறை 7 முறை 8 முறை ஒரு காஃபி ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா கூட உடனே மோஷன் போகணுங்கிற ஒரு ஃபீலிங் ஏற்படும். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது போகணும்னு சொன்னால் போதும், உடனே மோஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த செந்தொட்டி ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் அது மிகையாது. நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம்னா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, இஞ்சி ஒரு கைப்பிடி, அது கூட இந்த செந்தொட்டி ஒரு கைப்பிடி எடுத்து அதோடு சேர்த்து நன்றாக அரைத்து அதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டையாக செய்து அதை காலை உணவுக்கு பின்பு, அதாவது காலை உணவுக்கு ஒரு 2 மணி நேரம் பின்பு, மதிய உணவுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்பு அந்த உருண்டையை சிறிதளவு மோரில் கலந்து சாப்பிட கொடுப்போம். அது என்ன பண்ணோம்னா, ரொம்ப வேகமாக செயல்பட்டு அந்த வால்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யறதுனால இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை சிறிது சிறிதாக நீங்கி சரியாவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனை தான் இன்றைய பொறுத்தவரையிலும் நிறைய உடல் மற்றும் மனவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, டிப்ரெஷன் வரையிலும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே நேயர்களே, இந்த செந்தொட்டியை பொறுத்தவரையிலும் மூல சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், சிறுநீரக குழலில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.